அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி 22/1/2019 இரண்டாம் நாள் குரூப் 4 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிவுகள். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு தான் முடிஞ்சிருக்கு. இது நேற்றைய கவுன்சிலிங் எப்படி நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் மட்டும்தான் நடைபெற்றது. மற்ற ஜென்ரல் ஆகட்டும், இந்த கேஸ்ட் கேண்டிடேட்ஸ் கோட்டா ஆகட்டும், அந்த கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது இந்த கோட்டாவில் வர கேண்டிடேட்ஸ் மற்றும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே இன்றையிலிருந்து தான் கவுன்சிலிங் உண்மையாகவே தொடங்கியிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஏல அட்டன் பண்ணி டைப்பிஸ்ட்லேயும் செலக்ட் ஆகி, நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் கவுன்சிலிங்க்கு போக வேண்டாம். அதாவது ஜேஏலையும் செலக்ட் ஆகி டைப்பிஸ்ட்லேயும் செலக்ட் ஆகியிருந்து ஜேஏல போஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் டைப்பிஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் போக வேண்டாம். இன்றைக்கி ஒரு 10 நண்பர்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி கேட்டாங்க, சார் நான் கவுன்சிலிங் போனேன் சார், ஆனால் என்னை அலோவ் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது நீங்களே உட்காந்து அப்ளை பண்ணுறது நல்லது. ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை வெளியே யார்கிட்டையோ கொடுத்தோ பண்ணாதீங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் தன்னுடைய கம்யூனிட்டியில் ஒரு எழுத்து விட்டுட்டார். அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தன்னுடைய கம்யூனிட்டியில் ஒரு எழுத்து விட்டுட்டார். ஸோ அதனால் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இப்போ எம்பிசி கம்யூனிட்டினா வெறும் எம்மை விட்டுட்டு பிசின்னு மட்டும் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை எஸ்சி கம்யூனிட்டினா எஸ்சிஏ கம்யூனிட்டினா ஏவை மறந்துட்டு எஸ்சின்னு மட்டும் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான், அதாவது உங்கள் கம்யூனிட்டியே மாற்றி கொடுத்தா மட்டும்தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அதாவது சைன் மாறி இருக்குது, டேட் மாறி இருக்குது, அப்பா பெயர் இல்லை, எழுத்து பிழை இருக்குது, ஒரு கேப் அதாவது பேருக்கு நடுவில் கேப் இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கம்யூனிட்டி மாறி இருந்தால் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் கவுன்சிலிங் ஒரு எதிர்பார்த்த மாற்றம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டும் ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்கன்னா இதுவரை 188 சீட் ஃபில்லாக இருக்குது. இன்னும் 423 சீட் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி மட்டும் ஜென்ரலில் ஃபில்லான சீட் 104 சீட் போயிருக்குங்க. நேற்று 84 சீட் தான் போயிருந்துச்சு. ஸோ இனி வரும் நாட்கள் கவுன்சிலிங் இந்த மாதிரி தான் நடக்கும். கேண்டிடேட்ஸ் ஆப்சன்டீஸ் இன்றைக்கி மட்டும் 335 பேர் அதாவது சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா 65. இந்த 65 ஆப்சன்டீஸுமே ஜேஏல செலக்ட் ஆனவங்களும் மற்றும் இந்த குரூப் 2ஏல செலக்ட் ஆனவங்களும், குரூப் 1ல் யாராவது ஒருத்தர் 2 பேர் செலக்ட் ஆகிருக்கலாம், அவங்களும் தான் இந்த 65 ஆப்சன்டீஸ். ஸோ டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்சன்டீஸுங்கிறது இது ஒரு அதாவது கணக்கில் எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான். மற்றபடி ஒரு 90% இல்லைன்னா 85% ஆக்குபென்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஜென்ரல் விமன் பொறுத்த வரைக்கும் 51 சீட்டு போயிருக்கு. இன்னும் 192 சீட் இருக்குங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் நேற்றை விட இன்றைக்கி டெஸ்டியூட்டட் விடோவில் இன்றைக்கி 1 சீட் தான் போயிருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 8 சீட் போயிருக்குங்க. நேற்று 10 சீட் போயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் மட்டும்தாங்க ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். போக போக தான் கம்யூனிட்டிலையும் ஃபில் பண்ணுவாங்க. இதில் எதனால் கம்யூனிட்டியில் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஃபில் ஆகிடுச்சுன்னா, இந்த நண்பர்கள் ஆசைப்படுற டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் இல்லைன்னா கம்யூனலில் தான் ஒதுக்கீடு செய்வாங்க. ஸோ அதனால தான் கம்யூனிட்டிக்கு கம்யூனல் கோட்டாவில் சீக்கிரமாக ஃபில்லாக இருக்க பிசிக்கும் எம்பிசிக்கும் இதுதான் நடந்த நிகழ்வுகளின் மாற்றங்களுக்கு காரணமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிளைண்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் 11 சீட் இருக்குது, 8 சீட் ஃபில்லாக இருக்குது. அதே மாதிரி ஆர்த்தோவில் ஒரே ஒரு சீட் ஜென்ரல் டர்னில் ஃபில்லாக இருக்குது. ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டும் 34 சீட் போயிருக்குங்க. ஸோ இதுவரை 43 சீட் ஃபில்லாக இருக்குது. இன்னும் 121 சீட் இருக்குது. ஸோ ஜென்ரல் டர்னில் இனிமேல் நீங்கள் சூஸ் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சில இப்போ ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்கும். இப்போ பிடபிள்யூடி அக்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி, அது இந்து அறநிலையத்துறை, ட்ரெஷரி, இந்த மாதிரியான துறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி, அதில் வந்து நீங்கள் மொத்தமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி உள்ள துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவென்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா சவுத் சைட்லேருந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீட் இருக்கும். அந்த சவுத் சைடு, இந்த திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரியான மாவட்டங்கள்லேருந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் சீட் இருக்கும். ஸோ இந்த வட மாவட்டங்கள்லேருந்து போகிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற துறைகள் வந்து நாளையுடன் முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்றைக்கே வந்து கம்ப்ளீட்டாக அந்த வட மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளையுடன் அது டோட்டலாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ், நீங்கள் வந்து சப்போஸ் பிடி நான் எடுக்கணும் சார் சொல்லி, இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் போகிறீங்கன்னா, நான் பிடி எடுக்கணும் சார் சொல்லிட்டு போகிறீங்கன்னா, நாளைக்கு காலையில் கூட அது முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதாவது ஜென்ரல் கோட்டாவில் இல்லாமல் கேஸ்ட் கோட்டாவில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது ஒரு சீட் இருந்தால் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது. ஒரு நபர் 5 அல்லது 6 டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பிட் ஷீட்லேயோ இல்லை ஒரு பிட் ஷீட்டில் வந்து எழுதிட்டு போயிடுங்க. அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் விமனில் வந்து இன்றைக்கி 9 சீட் போயிருக்குங்க. அடுத்தது வந்து ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 சீட் ஃபில்லாக இருக்குது. இன்னும் 2 சீட் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் நேற்றிலிருந்தே அவங்களுக்கு கவுன்சிலிங் போயிட்டுருக்குது. ஸோ எனக்கு வந்து வாட்ஸ்அப் கமெண்ட்ஸ் மூலிமா, வாய்ஸ் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் நண்பர்கள் வந்து தெரியப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய தகவல்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் பிசிக்கு வந்து அந்த கவுன்சிலிங்கிறது ஒரு முழுமை அடைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் 34 சீட்டு வந்து பிசியில் போயிருக்குங்க. இன்னும் 447 சீட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசி விமன் பொறுத்த வரைக்கும் இன்னும் 205 சீட் இருக்குது. 14 சீட் இன்றைக்கி ஃபில்லாக இருக்குது. பிசி விமன் வந்து இதே நிலை தான் போகும். இன்னும் என்ன பார்த்திங்கன்னா ஒரு கூடுதலாக வந்து ஒரு 3 சீட் 4 சீட் வந்து டெய்லி போகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஜென்ரல் வந்து இன்னும் அதாவது நான் சொல்கிறது பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இன்னும் 30ஆம் தேதி அது வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டவுட் தான். அதுக்கு மேலே வந்து லேடிஸ்க்கு வேக்கன்சி இருந்தால் மட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது 31ஆம் தேதியோட பிசி எம்பிசிக்கு முடியறதுக்கும் சான்சஸ் மிக 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 அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் 6 சீட் போயிருக்கு. இன்னும் 45 சீட் இருக்குது. அடுத்தது பிளைண்டுக்கு வந்து பிசி ஜென்ரல் பிளைண்டு இவங்களுக்கு வந்து இன்னும் 11 சீட் இருக்குது. 5 சீட் ஃபில்லாக இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும் 11 சீட் போயிருக்குங்க பிஎஸ்டிஎம்மில். ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் மெதுவாக தான் போகும். இது வந்து எப்போ ஸ்பீடாக போகும்னா ஜென்ரல் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் பிஎஸ்டிஎம் கொஞ்சம் வேகம் எடுக்கும். ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி விமன் இன்றைக்கி மட்டும் 4 சீட் போயிருக்குங்க. இன்னும் 68 சீட் இருக்குது. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 1 சீட் போயிருக்கு. இன்னும் 7 சீட் இருக்குது. பிசிஎம் இவங்களுக்கு இன்னும் கவுன்சிலிங் வந்து அழைக்கப்படவில்லை. ஏன்னா இன்னும் ஒரு 2 நாட்கள் நாளையிலேருந்து அவங்க 25, 24 இல்லைனா 25லேருந்து தான் பிசிஎம்க்கு வந்து கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஏன் சார் இந்த 2 நாளாக வந்து ஏன் கூப்பிடலைங்கிற ஒரு கேள்வி வரும். கூப்பிட்ருக்காங்க. அவங்க வந்து ஜேஏல செலக்ட் ஆகிட்டு எனக்கு டைப்பிஸ்ட் வேண்டான்னு எழுதி, அதாவது நான் பில்டிங் கொடுத்துட்டு வந்தவங்க தான். ஸோ உங்களுக்கு வந்து நாளை 12:30 மணி பேட்ச்சு. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிசிஎம்க்கு கவுன்சிலிங் தொடங்கிடும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 31 சீட்டு போயிருக்குங்க. ஸோ எம்பிசிக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியறதுக்கான சான்சஸ் அதிகம். 28 இல்லைன்னா 29ஆம் தேதியுடன் எம்பிசி வந்து முற்று பெறலாம். அடுத்தது வந்து எம்பிசி விமன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 7 சீட் போயிருக்கு. ஸோ
இன்றைக்கி 7 சீட் போயிருக்கு, இன்னும் 160 சீட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து இன்னும் 7 சீட் போயிருக்குங்க. விமனுக்கு வந்து 3 சீட் போயிருக்கு. இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் எம்பிசியில் இன்றைக்கி மட்டும் 6 சீட் போயிருக்கு, இன்னும் 39 சீட் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் வீரர்கள் வந்து தயவு செஞ்சு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. சார் எனக்கு வந்து நான் நினச்ச துறை கிடைக்கல, ஸோ எனக்கு இந்த கவுன்சிலிங் வேண்டாம் மட்டும் யாரும் வந்து முடிவு பண்ண வேண்டாம். கிடைக்கிற எல்லா துறைகளுமே வந்து நல்ல துறைகள் தான். நீங்கள் இதுலேயே இருக்க போகிறதில்ல, இந்த குரூப் 4 போஸ்டிங்லேயே இருக்க போகிறதில்ல. நீங்கள் அடுத்தது வந்து இப்போ குரூப் 2A இல்லைன்னா குரூப் 1 கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஸோ என்ன துறை கிடைச்சாலும் நீங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு எடுத்து ஒர்க் கற்றுக்கோங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாலும் அரசு அலுவல் பணிகள் என்பது அதாவது ஒரே நேர்கோட்டில் பயணிப்பது மட்டும்தான். ஸோ வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போனாலும் ஒருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில நண்பர்கள்லாம் கேட்குறீங்க, சார் எனக்கு வந்து நல்ல துறை வேணும், பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேணும், ஒர்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும்னு நான் திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷருங்கிறது இருக்க தான் செய்யும். அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் டைமில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க. ஸோ உங்களை எல்லாரும் எலெக்ஷன் டியூட்டிக்கு போட மாட்டாங்க, ரிசர்வில் வச்சுருப்பாங்க. அதற்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வேலையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். இன்னும் ஒரு ஜாயின் பண்ணிங்கன்னா எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ, வேலையில் ஒரு சின்சியாரிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து ப்ரெஷர் இல்லாமல் போகும் சார். இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிளைண்டுக்கு வந்து 1 சீட் போயிருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 7 சீட் போயிருக்குங்க, இன்னும் 96 சீட்டு மட்டும்தான் இருக்குது. எம்பிசி வந்து ஜென்ரல் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் பிஎஸ்டிஎம் போகும். ஸோ நாங்கள் சொன்ன தேதி வரைக்கும் தான் எம்பிசிக்கு வந்து வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் இன்னும் 7 சீட் இருக்குது, 1 சீட் போயிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜென்ரலில் தாங்க நிறைய சீட் போகுது, அதாவது சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. எவ்வளோனா 11 சீட் போயிருக்கு, இன்னும் 362 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து எஸ்சி விமன் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஒரே சீட் தான் ஃபில் ஆகிருக்கு. இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் எனக்கு வந்து இந்த ரேங்க் இருக்குது, எனக்கு எது வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதற்கான டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் வந்து ஜேஏல கொடுத்ததை விட கூடுதலாக ஒரு 50 ரேங்க் வரைக்குமே சேர்த்தே கிடச்சிருக்கு. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம், நம்பிக்கையோடு இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் இந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி 1 வாரத்திற்கான கவுன்சிலிங் தான் நடக்கும். இப்போது நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிசி எம்பிசி பிஎஸ்டிஎம் மட்டும்தான் கொஞ்சம் வேகமாக ப்ராசஸ் போகும். அடுத்த வாரம் 25ஆம் தேதியிலிருந்து மற்ற இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த 3 கேட்டகரி மற்றும் பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து 25ஆம் தேதிக்கு மேலே ஸ்பீடாகவே ஃபில் ஆகும். ஸோ பொறுமையாக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 சீட் கூட ஃபில் ஆகலை. ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி ஏலையும் இன்னும் 1 சீட் கூட எடுக்கலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டியூட்டட் விடோ மட்டும்தாங்க 1 சீட் போயிருக்கு ஜென்ரல் கேட்டகரியில். பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் டெஸ்டியூட்டட் விடோ இன்னும் 2 சீட் போயிருக்கு. ஸோ இன்னும் 3579 போஸ்டிங் இருக்குது. இன்றைக்கி மட்டும் இன்றைய வரை ஃபில்லானது வந்து 492. இன்றைக்கி மட்டும் ஃபில்லான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 335. மொத்தம் வந்து அந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்களா சார் கேட்டிருந்தீங்க. அந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி 100 வேக்கன்சி வந்து ஷெட்யூல்டு கம்யூனிட்டியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.